அண்மை செய்தியானது அதிமுகவுடன் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தை நடைபெறவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மெகா கூட்டணி அமையும் என திரும்ப பழனிசாமி கூறி வந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த இதுவும் இல்லை என்றும், அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டு 9 மாதங்களாகியும் வேறு எந்த கட்சியும் அதில் இடம்பெறவில்லை என்றும், இரு கட்சிகளும் இணைந்து எந்த நிகழ்வுகளையும் நடத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் முற்றியிருப்பதால் பாஜக மேலிடம் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும், பாமகவில் நாளுக்கு நாள் குழப்பம் அதிகரிப்பதால் என்ன செய்வது என தெரியாமல் அதிமுக பாஜக தவித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். விவரம் என்ன? இன்றைய தினம் பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தமிழகம் வருகை தந்திருந்தார். இன்றைய தினம் காலை பாஜகவினுடைய மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருந்த அவர் தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தையினை இன்றைய தினம் தொடங்குவதற்குண்டான அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்த கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக சற்று நேரத்திற்கு முன்பாக பியூஷ் கோயல் பாஜக அலுவலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். தற்பொழுது லீலா பேலஸ் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதியில் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் தற்பொழுது இந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த முக்கிய சந்திப்பு என்பது வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் வேறு எந்தெந்த கூட்டணிகள் கட்சி அந்த கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்பது தொடர்பான முக்கிய ஆலோசனையினை இன்றைய தினம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஒருபுறம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு 8 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை வேறு எந்த கட்சியும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் NDA கூட்டணியில் தொடர மாட்டேன் என அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றினால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது தொடர்பாக பரிசீலிப்பேன் எனவும் TTV தினகரன் குறிப்பிட்டிருந்தார். ஒருபுறம் TTV தினகரன் தனது நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் தன்னை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி தற்பொழுது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டினை எடுக்க இருக்கிறார் என்பதும் இதுவரை அறிவிக்கவில்லை. இன்று மாலை தனது இறுதி நிலைப்பாட்டினை எடுக்க இருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக ஒருபுறமும் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று மறுபுறமும் தேர்தலை சந்தித்திருந்தது. அதில் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகள் இடம்பெற்றிருந்தது. அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அந்த கூட்டணி கட்சிகள் அடிப்படையில் பாஜக தலைமையில் பல்வேறு கட்சிகள், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும், அதே போன்று AC சண்முகம், அதே போன்று IJK உள்ளிட்ட பல கட்சிகள் அதில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த சில சிறிய கட்சிகளை தவிர்த்து வேறு எந்த பெரிய கட்சிகளும், அதாவது பாமகவோ அல்லது தேமுதிகவோ அல்லது ஓ பன்னீர்செல்வம், TTV தினகரன் உள்ளிட்ட யாரும் இதுவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது தொடர்பான எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் TTV தினகரன் ஆகியோரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க வலியுறுத்தி அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். இது தொடர்பாக அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் TTV தினகரனை கோவையில் தனது இல்லத்திற்கு, அண்ணாமலையினுடைய இல்லத்திற்கு அழைத்து விருந்து வைத்தும் சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் TTV தினகரன் டெல்லி சென்று அமித்ஷாவையும் சந்தித்து பேசியிருந்தார். அப்பொழுதும் இதே ஒரு வலியுறுத்தல் தான், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை மட்டுமே TTV தினகரன் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது ஓ பன்னீர்செல்வம் தனது நிலைப்பாட்டினை கடந்த 15ஆம் தேதி அறிவிக்கப்பட இருப்பதாக அறிவித்திருந்தார். அதற்கு முன்னதாகவே தனது நிலைப்பாட்டினை மாற்றி உடனடியாக டெல்லி சென்று அமித்ஷாவையும் சந்தித்து மீண்டும் இந்த தனது நிலைப்பாட்டினை ஒத்திவைப்பதாகவும் அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் தனது நிலைப்பாட்டினை அறிவிக்க இருக்கிறார். ஒருபுறம் TTV தினகரன் தனது நிலைப்பாட்டினை தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடர்ந்து இருந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.